ரொம்ப நல்லவர். இந்த மகிமையான காலையில் ஒரு புதிய நாளாய், புதிய துவக்கமாய், புதிய மாதமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாளை துதியோடு கூட கர்த்தருடைய கிருபையில கொண்டாட கர்த்தர் கொடுத்த இந்த சிலாக்கியத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிச்சிருக்கிறோம். அந்த கிருபையோடு கூட கர்த்தரை நம்பிக்கொண்டே இருங்கள். ஒரு சில காரியங்களை மாற்ற சற்று ஞாபகப்படுத்தி விடுகிறேன். நாளை தினத்தில் இந்த 21 நாட்கள் நடக்கிற ஜபங்களை முடிக்கிறோம். அதாவது இந்த 21 நாள், குறிப்பிட்ட இந்த 21 நாட்களுடைய ஜபத்தை. அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாதீங்க. ஜபங்கள் முடியாது, வழக்கமாய் நடக்குது. ஆனால் இந்த 21 நாள் பிரதானமாய் செய்த ஜபத்தை நாளைக்கு 2ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு இந்த ஜபத்தை 10லேருந்து 12 கூட இந்த ஜபத்தை, அந்த ஜபத்துக்கு எப்படியாவது நான் கலந்து கொண்டு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் ஜபத்தையும் செய்ய இருக்கிறேன். அதனால் நீங்களும் உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை விடுப்பு இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள். விடுப்பு இல்லைனாலும் முயற்சி எடுத்து விடுப்பு எடுத்து அந்த ஒரு நாள் ஜபத்தில் இருக்கும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குட் ஃப்ரைடே சர்வீஸ் சரியாக 8 மணிக்கு இருக்கும். ஏன்னா நிறைய வெயில் உஷ்ணங்கள் இருக்கிறது, ஒரே ஆராதனை இருக்கிறதுனால அதிக நெருக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதனால் மற்றவர்களை சொல்லி கொண்டு வாங்க. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் டெத், கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றுடைய முக்கியத்துவத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். அதுதான் பேச இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் அதில் பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஈஸ்டர் சர்வீஸ் சரியாக 5 மணிக்கு, அந்த ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் காலையில் 5 மணிக்கு இந்த ஆராதனை இதை போலவே 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரே ஆராதனையாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஆராதனை. அதுலேயும் இந்த 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே அன்றைக்கு சாயங்காலம் நம்ம இந்த கம்யூனிட்டி ஈஸ்டர் இவாஞ்சலிசம் அப்படின்ற இந்த முறை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அங்கங்கே கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை அந்தந்த பகுதிகளில் செய்ய கர்த்தர் கிருபை தந்து ஒரு 2 பகுதிகளில் நான் முடிக்க கர்த்தர் விஷயத்தார். மிகவும் நிச்சயமாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து நான் நம்புகிறேன். ஒரு சத்தமானது புறப்பட்டு போகும்போது அந்த சத்தம் ஓயாது, அந்த சத்தம் செயல்படும். ஆமேன். ஒரு டர்ஃபில் தான் நின்று அன்றைக்கு அந்த பகுதிக்காய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். அங்கே வந்து அநேகர் கேட்டார்கள். சுற்றி இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. இந்த சத்தம் புறப்பட்டு போயிருக்கிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் அதை கொண்டு அநேகரை தொடுவார். நம்ம சொல்கிற சத்தம் சாதாரணமான சத்தம். இயேசு ரட்சகர் என்று சொல்லுகிறோம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் உனக்கு ஜெயம் வந்திருக்குது என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பிரதானம். அதனால் இந்த முறை அடுத்த இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி சாயங்காலம் நம்முடைய வழக்கமான பழைய பலாரம், திருவதியான், கஸ்தூரிபாய் அந்த பகுதியெல்லாம் இணைத்து இந்த முறை நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டேன். அந்த பகுதியில் இருக்கிறவர்களை ஒரு சின்ன கிரவுண்ட் எங்களுக்கு தாங்க, எப்படியா ஒரு சின்ன கூட்டமாக அந்த கிரவுண்டில் வெளியில் வைக்கலாம். நான் வீடுனும் போது ஒரு பிளாக் ஆகிடுது மைண்டு, வீட்டுக்குள்ளே வரணுமே அப்படின்னு. இவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்களேன்ட்டு. அதனால் கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சா எங்கேனா வெளிலோட கேட்கட்டும்ன்ட்டு கத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒழுங்கு செய்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்மையாக நம்ம நேர்த்தியாக கடந்த 2 கூட்டங்களையும் ஒழுங்கு செய்து கொடுத்தீங்க. அதையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதை நேர்த்தியாக செய்யவும் கர்த்தரை துதிக்க அந்த பகுதியில் விசேஷமாக இந்த பகுதியை குறித்து ரொம்ப பெரிய பாரம். நானும் இந்த ஊழியத்தில் இருந்த நாட்களிலிருந்து அதை நான் கேட்கவும் பார்க்கவும் பார்த்து கொண்டே தான் அநேக வாலிபர்கள் மறிக்கவும், அநேக வாலிபர்கள் பின்மாற்றத்தில் வழி விலகவும். ஆனால் இந்த பகுதியில் தான் நிறைய முறை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனால் இந்த முறையும் போராடி ஜபத்தோடு கூட இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லுவோம். கர்த்தர் இந்த முறையாவது அவர்களை நிச்சயமாக தொடணுன்ற வாஞ்சியோடு கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் நிச்சயமாக இந்த கிருபைகளை நமக்கு தருவார். ஏமேன். எத்தனை பேர் நல்லதுன்னு சொல்கிறேங்க? ஏமேன். ஆமாம், இந்த வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்தி ஆமேன். தொடர்ந்து அடுத்த வாரங்களிலும் இன்னும் கூட சில நிகழ்வுகள் கர்த்தர் செய்ய இருக்கிறார். ஆமேன், செய்வோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த வாரத்தில் இருக்கிற 2-3 காரியங்களை ஒளிபரப்பில் இருக்கிற கேட்கிறவங்களும் சரி, நீங்கள் பங்கு பெறுங்க. அப்படியே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரும் வந்து இதில் நான் சொன்ன இந்த காரியங்களில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வராக. இருக்கிற இந்த சுருக்கமான நேரத்தில், அதிகமான நேரத்தில் பாடவும் உங்களை நிற்க வைத்து எப்படியாவது ஆக்டிவாக வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தேன். கர்த்தரும் கிருபையாய் அதுக்குரிய பலனை தந்திருக்கிறார். உட்கார்ந்துருக்கிற அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெஸ்ட் எடுத்துறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பிரியத்தோடு கூட உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட. நான் ஒரு ஊழியர் சொன்னதை கேட்டேன். ஆமேன். அவர் சொன்னார், அவங்க சர்ச்சில் எல்லாரும் நோட் புக் எடுத்துகிட்டு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துகிறதை நான் கேட்டேன். இதெல்லாம் சிலதெல்லாம் கேட்கும்போது நல்லா நம்மளும் அப்படி சொல்லலாமான்ட்டு, நம்ம மாட்டில் அதெல்லாம் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலையாடான்னு அடுத்த சிந்தனை உடனே வந்துடுது. குதுர்க்கமாக சொல்லுவாங்க, ஏன் எழுதுனா தானா அப்படின்வாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய தேர் இஸ் அ லாட் ஆஃப் என்ன சொல்கிறதுங்க அப்ரிஹென்ஷன்ஸ் இல்லை, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்குது. உங்கள் பிரியம் எழுதுங்க,
எழுதாமல் போங்க, ஆனால் கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். காதை வச்சு என்ன பண்ணுங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எனக்கு இந்த மாதங்களில் ஏவி தொடர்ந்து பேசுகிறது கிருபை தருகிற ஒரு வார்த்தை. ஆமேன். நான் திரும்ப திரும்ப அதை நிதானமாய் கடந்த ராத்திரியில் கூட ஆமேன் அதை நான் திரும்ப திரும்ப வாசிக்கிறது யோசிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தை என்று திரும்ப திரும்ப கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தையை திரும்ப பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த நாட்களில் ஜெபிக்கிற நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நான் டீச் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் மிஷன்ஸ் அண்ட் இவாஞ்சலிசம் அப்படின்ற இந்த சப்ஜெக்டில் கர்த்தர் டீச் பண்ண கிருபை தந்து ஆமேன் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், இங்கேருந்து அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி தனியாக போகும்பொழுது பல காரியங்களை ஜபத்தோடு கூட தியானிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5-1.25 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு தினந்தோறும் போயிட்டு வரேன். போகும்போதும் 1.5-1.25 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். வரும்பொழுதும் அதில் பிரதானமாய் நான் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப 2 நாட்களாக நான் யோசித்து ஆமேன் அதை தியானிக்க தனியாக யோசிக்கும் பொழுது, இது குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்னவென்றால், அதாவது ஆண்டவரை அவர்கள் பார்த்தார்கள், தேவனுடைய கிருபைகளை பார்த்தார்கள், தேவனுடைய செயல்பாடுகளை இந்த ஜனங்கள் பார்த்தார்கள். சமுத்திரம் பிளக்கிறதையும், காடைகள் கொண்டு வரப்படுகிறதையும், ஆமேன், ஒவ்வொரு நாளும் மன்னா போஷிக்கப்படுகிறதையும் பார்த்தார்கள். பல காரியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 விரோதமான காரியங்கள் நடந்த பிற்பாடு அவர்கள் கிளம்பி வந்து ஒவ்வொன்றின் பின் ஒன்றாய் அநேக காரியங்களை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள தவிர்க்க முடியாத எல்லா மனுஷனுக்கும் வருகிற ஒரு பயம், எல்லா மனுஷனுக்கும் வருகிற ஈவன் இஃப் யூ புட் இட் இன்டு an English word called anxiety, animosity. ஆமேன். இந்த வார்த்தைகள் எப்படி சொல்றேன்னா, என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ. இன்னைக்கு எல்லா விசுவாசிகளுக்குள்ளும், எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு மனசுக்குள்ளே இருக்கிறதை குறித்து அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே. எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் ஆண்டவரை நம்புகிறோம். வசனத்தை கேட்கும்போது திருப்தியாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் அதை உட்கார்ந்து கேட்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் கிளவுட் மாதிரி, ஒரு கருப்பு மேகத்தை மாதிரி நல்லா போயிட்டு இருக்கிற அந்த என்ன சொல்கிறதுங்க, அழகாக நிம்மதியாக போயிட்டு இருக்கிற அந்த விமானத்தின் மேலே இடிக்கிற மாதிரி அது வரும்பொழுது ஒரு பயம் என்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் வந்துடுது. அப்படிதான் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரதானமான பயம் உண்டான காலகட்டத்தில் தான் ஆண்டவர் எழும்பி தம்முடைய வார்த்தையை பிரதானமாய் சொல்லுகிறதை தான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். இந்த வார்த்தை அதனால தான் நான் இதோடு கூட நம்முடைய சூழ்நிலை 3 மாதம் முடிஞ்சிருச்சு, கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் கிட்ட கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். போஷித்திருக்கிறார். நம்ம சொன்னதை போல உண்மைதான் அது. இங்க இருக்கிறவங்க யாருமே நான் நம்புறேன் பட்டினியாய் இருக்கவில்லை. கர்த்தர் நம்மை போஷித்திருக்கிறார், ஒரு நாளும் பாதுகாத்து கொண்டார். ஆமென். நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த நன்மை அப்படின்னும் போது பெரிய பேக்கேஜ் எதிர்பார்க்குறோம். பேக்கேஜ்னா நன்மைன்னா ஒன்றும் பெருசாக இந்த ஒரு கார் வீட்டு முன்னாடி நிற்கலையே, இல்லைனா இது நடக்கலையே அது நடக்கலையே, இந்த பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறது நன்மை அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறது பெரிய நன்மை. அதை அங்கீகரிக்கிறவர்களும் ஒரு ஆமேனோ சத்தமா இல்லை ஒரு கையை தட்டியோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுங்க, கர்த்தரை கம்பீரமா சொல்லி என்ன பண்ணுங்க, நன்மை செய்திருக்கிறார். When you acknowledge the factor of goodness of God, you got to understand it's not about those packages, those big things. It's about even that small thing, the breath that you have. நீ விடுகிற அந்த சுவாசமே கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மை என்று கர்த்தர். ஆனாலும் நான் எதை பேசுகிறேன் என்றால், ஒரு புதிய மாதத்தை துவங்கும் பொழுது, அடுத்த ஒரு கட்டத்தில் கால வைக்கும் பொழுது, இனம் காணாத ஏதோ ஒரு காரியம், ஒரு கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை ஏதோ ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு, எல்லாருக்கும் இன்னொரு ஐடென்டிக்கலி for all the corporates and all the companies and everybody, this is the beginning of a new year. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ்ல கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு இது புதிய வருடம். ஏன்னா ஏப்ரல்ல துவங்கி மார்ச் 31ஆம் தேதி கூட முடிக்கிறது தான் ஒரு ஆண்டாய் அங்கே கருதுறாங்க. சில கம்பெனிஸ் ஜூன் டு ஜூலை டு ஜூன் இப்படி இருக்கிறாங்க, ஜனவரி டு டிசம்பரா இருக்கும். ஆனால் பிரதானமாய் உலகத்தில் இருக்கிற அநேக நாடுகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கி ஒரு புதிய வருடமாய் அதை கன்சிடர் பண்ணி அக்கவுண்ட்ஸ்லையும் சரி எல்லாவற்றிலையும் ஒரு புதிய துவக்கத்தை எடுத்து, அதனால உங்களை எல்லாரையும் பார்த்து ஹாப்பி நியூ இயர்னு கூட சொல்றேன். நான் வேலை செய்யறவங்க மாத்திரம் இல்ல, எல்லாரையும் பார்த்து நான் சொல்றேன், ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏதோ தப்பா பேச, பக்கத்தில் நீங்க சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர்னுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க, பரவாயில்ல. நாங்க அதை கூட சத்தமா சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர்.
இந்த இந்த சொல்லுங்க, இந்த ஃபைனான்சியல் இயர், இந்த பொருளாதார ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இந்த பொருளாதார ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். This financial year, சொல்லுங்க, financial year, let there be breakthroughs. பெரிய பிரேக் த்ரூ வருவதாக. நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க சொல்லுங்க, நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வு உங்களுக்கு வருவதாக, அந்த வருமான முன்னேற்றம் வருவதாக. நீங்க எதிர்பார்க்கிறதை விட பல மடங்கு கர்த்தர் உங்க வருமானத்தை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்காரருக்காக இல்லை உங்க பிள்ளைக்காக பேசினாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது உங்களுடைய குடும்பம். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் ஆண்டவர் பேசுகிற 6வது வசனத்தை உங்களோடு கூட நீங்க எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். ஆமென். 31ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். அவர்களுக்குன்னு போட்டிருக்க அந்த ஃப்ரேஸை நீங்க வச்சுங்க. என்ன வேணாலும், அந்த கடனுக்கு பயப்பட வேண்டாம், அந்த தனிப்பட்ட ஒரு ஆகானுக்கு பயப்பட வேண்டாம், அந்த தனிப்பட்ட வேற யார் பேரையும் நான் யூஸ் பண்ற கூடாது, தப்பா கூட இல்லை, இந்த சொந்தத்தில் எந்த பேரையும் கொண்டு வரல. ஆகான்னே சொல்லிடலாம், இல்லை ஆமான்னே சொல்லிடலாம். என்ன, அவனுக்கு என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். சொல்லுங்க, பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் அப்படி நல்லா திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா? ஒரு முறை அப்படி நம்ம என்ன பண்ணோம், ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிஹர்ஸ் பண்ணதை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன் அவர்களுக்குன்றத நீங்க சொல்லிங்க. அந்த 2 லைனை நீங்க யூஸ் பண்ணீங்க. பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. If you look back to the history of these people, the same God was leading them. ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்கள், அந்த தேவன் சொன்னதை போலவே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு நிச்சயம் அவசியமாய் இருக்கிறது. என்ன அவசியம் இருக்குதுங்க? ஏன் ஆராதனைக்கு வருகிறோம், ஏன் தேவ சமூகத்துக்கு வருகிறோம் என்றால் அதை நிச்சயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில எதுக்கு வந்திருக்கிறோம்னா, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் திரும்ப கேட்கவும் நான் அதை உச்சரிக்கவும் இந்த காலையில இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதுல எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் பிடிச்சதுல ஒரு டிரான்ஸ்லேஷன், நான் நிறைய டிரான்ஸ்லேட் சொன்னாரு, do not be afraid or panic. என்னதுங்க இந்த பேனிக்ன்ற வார்த்தை? அப்படியே வேர்த்து ஒரு வழி ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஐயோ என்ன ஆகுமோன்ட்டு இல்லை, டோன்ட் பேனிக். என்ன பண்ணாதீங்க, ரொம்ப பயந்து அப்படியே மயக்கெல்லாம் அடிச்சிடாதீங்க. பயத்தினால தான் மயக்கம் வருது, பயத்தினால தான் மனுஷனுக்கு எல்லா வியாதியும் வருது. அதனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அதில் அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, that your God is personally going with you. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் என்னை ஒரு தகப்பனாய் சுமந்து, ஒரு நல்ல நண்பனாய் என் கரங்களை பிடித்து, நல்ல மீட்பராய் தம் சிலுவையில் எப்படி எல்லாவற்றையும் சுமந்தார், அப்படி என்னையும் சுமந்து கொண்டு எனக்கு முன்னே போய்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ? இந்த வசனத்தையே நான் ஏன் திரும்ப திரும்ப விளக்குறேன்னா, தட்ஸ் யோர் சாய்ஸ். இதெல்லாம் ஒரு கேட்டேன் நிறைய முறை அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அது உங்களுடையது. எனக்கு முதல் முறை சில நேரத்தில் இது சில வசனம் பார்க்கும்போது, இது என்னடா, இது ஏன்டா திருப்பி பேச சொல்கிறாரு, என்னடா இது அப்படின் போது அதனுடைய ஆழங்களை திரும்ப திரும்ப நான் ஒரு 10 முறை சொன்னேன் இல்லையா, இந்த வாய்ப்பில் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பில் 2 நாளும் அதில் கிளாசிக்காக நேற்றுக்கு அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டு வனப்பகுதி நடுவில் அப்படியே தனியாக நம்ம வண்டியில் தான் போயிருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் எனக்கு முன்னாடி போய் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. குவாய்ட்டா என் வீலுக்கு மிஸ் ஆகிட்டாரு. எல்லாம் இன்னும் ஒருத்தரை போட்டிருப்பேன், உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு. இப்படி போகிறவர் அப்படி போகிறாரு, இப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் என்னமோ தெரில, அது எப்படி தெரில, நீங்கள் எவ்வளோ தைரியசாலிங்க தெரியல. அதை பார்த்தோன்னா ஒரு ஜர்க்காய் வண்டி அப்படி சைடில் எடுக்குது இல்லை. இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம வழியிலே நம்மை சந்திக்கிறதுக்கு, நம்மை எதிர்கொள்கிறதுக்கு இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. இது ஏன் கர்த்தர் பேசினார். இப்படி தான் என்ன பண்ணோம், நைவா
அமைதலான போன சில காரியங்கள் வரும். அல்லேலூயா. யார் என்னோடு இருக்கிறீங்க? என்னோடு இருக்கிறீங்களா? அப்படி என்ன பண்ணும்? வர்றதுக்கு காத்திருந்தாலும் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த சூழ்நிலை தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட உனக்கோட பர்சனலாக இருக்கிறார். I want to use this word again, that your God is personally with you. அல்லேலூயா. 6 மணி ஆயிடுச்சு. இந்த 6 மணி வந்து அமெரிக்காவில் வேற ஒரு 6 மணி. அங்கேயும் அவர் பர்சனலாக கூட இருக்கிறாரு, நம்ம கூடயும் அவர் பர்சனலாக தான் இருக்கிறார். இதுதான் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் காட்ஸ் ஓம்னிபொட்டன்ட், சர்வ வியாபி, சர்வ வல்லமுடைய தேவன், சர்வத்தையும் ஆளுகிற தேவன். இது வந்து உங்க கற்பனைக்கு, என்னுடைய கற்பனைக்கு மேலான பெரிய விஷயம். ஆனால் ஒன்றை நான் நம்புகிறேன், இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் விசேஷமாய் உயிர்த்தெழுதலின் நாட்களை கொண்டாடுகிற மாதமாய் இருக்கிறபடினாலே நான் இதை சற்று அதோடு கூட ஒப்பிட்டு பேசவும் கர்த்தர் உதவி செய்வாராக. பாருங்க, சொல்றார், ஏன் நான் இதை நம்பணும்? ஏன் இதை நம்பணும்? பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் the book of Isaiah chapter 25 25வது அதிகாரங்களிலே இதை குறித்து முன்னறிவிக்கப்பட்டபடியே நான் ஏற்கனவே உங்களோடு கூட பேசும் பொழுது, கடந்த ஹோசன்னா அன்றைக்கு பேசும்பொழுது சொன்னேன், ஏன் இயேசுவை நான் நம்ப வேண்டும்? ஏன் இயேசு என்றால் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவும் அந்த வாக்குத்தத்தங்களை நிலைப்படுத்தவும் வந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது என்னவென்றால், 3வது வசனத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். 25:8 இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அதனால நான் என்ன பண்ண தேவையில்ல, மரணத்தை குறித்தோ எந்த ஒரு மரண சம்பந்தமான காரியங்களை குறித்தோ நான் பயப்பட வேண்டியது இல்லை. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? The fact that today is always our mind is boggled with all the problems. இன்னைக்கு என்னுடைய சிந்தனை ஏன் என்ற விசுவாச வாழ்க்கையில் எனக்கு அடுத்த காரியத்திலேயோ அடுத்த சூழ்நிலைகளை செய்ய முடியாது இருக்குதோ, because my mind is activated, my mind is captivated with problem. பிரச்சனை என்கின்ற அந்த காரியம் என்னுடைய சிந்தனையில் இருக்கிறபடினாலதான் ஆமென் இன்றைக்கு என்ன பண்ணுது, ஆனா அந்த ப்ராப்ளத்தை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு வாக்குத்தத்தம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. To overcome that problem, there is a promise that is always given to my life. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? என்ன இதுக்கு முன்னால பகுதியில் ஏசு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இவங்க போறாங்க, ஆனா போறவனுங்க இவ்வளவு காரியம் பண்ண பிறகு கூட நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க, விட்டு விலக தான் போறானுங்க அப்படின்ட்டு முன்னெச்சரிக்காவே ஆண்டவர் பேசுறார். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? அப்பா இவனுங்க பிரச்சனையை பார்த்த உடனே என்ன நினைக்க போறது இல்லை. இது மோசே கிட்ட பேசுறாரு, மோசே எழுந்து பேசுற ஒரு வாக்கு. அப்ப அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லும் போது சொல்றாரு, அப்பா இவனுங்க நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இவ்வளவு தூரம் நடத்தின, ஆனாலும் என்ன பண்ண போறாங்க, பிரச்சனையை பார்த்தோன்னே ஒரு முக்காவாசியில எக்கச்சக்க கூட்டம் என்ன பண்ண போது, பின்மாற்றமாக போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொன்ன பிற்பாடுதான் இந்த வசனத்தை எழும்பி என்ன பண்றாரு, மோசே சொல்றாருப்பா நீங்கள் பலம் கொண்டு பயப்படாதீங்க. இதுவரை நடத்தின ஆண்டவர் is going to personally go with you. Hallelujah. But in the midst of all this there will be problems. இத பேசின பிற்பாடு யோசுவாவின் காலத்தில் எரிகோ வருகிறது, யோர்தான் வருகிறது, ராஜாக்கள் எழும்பி யுத்தம் பண்ணும்படிக்கு வருகிறார்கள். அல்ல கர்த்தர் எதையாவது ஒன்னுனாச்சுக்கு விட்டாரா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கொஞ்சம் பேருக்கு தூக்கம் இழுத்துச்சு. நான் 6 மணிக்கு தூங்குறவங்க நினைக்கிறேன். அவர்கள் தூங்கட்டும், முழித்து கொண்டிருக்கிறவர்கள் என்னோடு கூட பேசுங்க. எப்படிங்க ஆண்டவர் விட்டாரா? விடல. ஏன் இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இருக்கிறதை திரும்ப திரும்ப we are revisiting is because our God never leaves nor forsakes. உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லுகிறதை கர்த்தர் தம்முடைய வாக்கை அன்றைக்கும் காத்து கொண்டார். போன வாரமும் உங்களுக்கு பவுலை பத்தி பேசினேன். பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை பிடித்து கொண்டு அதுக்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த பவுல் சொல்றாரு, ஒரு கப்பல் பிரயாணத்தில் நின்றுட்டு சொல்றாருப்பா திடமனதா இருங்க, கப்பலுக்கு சேதம் வரும், ஆனா நம்ம பிராணனுக்கு. எத்தனை பேர் நோட்டு இருக்கிறீங்க? கப்பலுக்கு இந்த எலெக்ஷன்ல என்ன ஒன்று நடந்துச்சுன்னா எதனா ஒன்று நடக்கலாம், ஏதாவது ஒன்று வரும். நேற்றுக்கு ராத்திரி கூட ஒரு அவசர கூட்டத்தை கூட்டினார்கள் எங்க ஆட்கள், போதகிற சமுதாயம். ஏன்னா இங்க வந்து வேற ஒருத்தர் ஏதோ நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த காம்பினேஷன்ல என்ன இது அப்படின்னு.
என்ன அப்போது அதுலேயே நிறைய பேனிக்கிங் சுச்சுவேஷனை பார்த்தேன் நான். நம்ம ஆட்கள் பேசுகிற பேனிக்கிங்க. அப்போ தான் சொன்னேன், எனக்கு ரொம்ப நேரம் கேட்டு ட்ரைவ் பண்ணி வந்துனே. அப்போ தான் சொன்னேன், ஏன்னா எல்லாரும் வசந்த நாளைக்கு காலைல போய் வாக்குத்தத்தை பேச போகிறீங்க. இப்படி தான் பேசினேன், வாக்குத்தத்தை பேச போகிறீங்க, அது இது இன்னமோ ஆகிடுமோ. நெகட்டிவ் பேசாதீங்க. எது வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யார் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரே. நம்முடைய என்ன சொல்லுங்க, பொறுப்பு ஜெபிக்கிறதுக்கு. கர்த்தர் எதை சித்தமாக்கி என்ன பண்ணுறாரோ அதை பண்ணுவார். கர்த்தர் செய்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகளே எத்தனை பேர் அந்த தைரியம் உறுதி இருக்குது? கொஞ்சம் பேசுங்களேன். 6-5 ஆயிடுச்சுன்னு கவலையாக இருக்கிறவங்க எத்தனை பேர் ராமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இல்லை, நான் சீக்கிரம் முடிச்சு தான் ஆகணும். எனக்கு 8 மணிக்கு திரும்ப நான் கிளம்புனா தான் திருப்பி அங்கே எனக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே. ஒரு வாரம் சப்ஜெக்டை 3 நாளில் முடிக்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக கொஞ்சம் முடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் உட்காரன்னு நினச்சா கூட எனக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். அதனால் நீங்கள் அதுவே நீங்கள் சந்தோஷமாக எடுத்துங்க. அதனால் இந்த ஆள் ரொம்ப நேரம் பேச மாட்டார் இன்றைக்கி, அதில் சரியான நேரத்துக்கு முடிச்சு வரேன்னு சொல்லி தைரியமாக கூட ஒரு ஆமேன் சோத்திரம் போட்டு அசைவாடிட்டே இருங்க. ஆண்டு சொல்ற, see, in the midst of the problem there is something also hanging towards that is the promise. சொல்லுங்க, பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் ஒரு வாக்குத்தத்தம் என்பதும் அதோடு கூட இருக்கிறது. இப்போ 2 இருக்குது. If I have a board I can explain. There is a problem as well as the promise. பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது? வாக்குத்தத்தம். இப்போ நான் எதை நம்ப போகிறேன்? இதையா கூடவே இருக்கிறது எதை நம்ப போகிறேன்? உங்கள் கேள்வி, நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். சொல்லுங்கள். பிரச்சனை நம்புறீங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்கும். எதை நம்பணும்? பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை நடுவில் நீங்கள் when you look towards திரும்ப மேற்கொண்டு இந்த வசனம்லாம் பேசப்பட்ட பிற்பாடு பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது. இந்த போராட்டத்தின் நடுவில் எதை மறந்துட்டாங்க? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை சொல்லும்போது அடுத்த ஒரு 2 கூடவே தராரு. The Lord's presence is also there. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை வச்சிருக்கும் போது என்ன இருக்குது? தேவ பிரசன்னம் இருக்குது. ஏசாமி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறிச்சுட்டு எல்லாம் உயிரோடு எழுந்து 28ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தின் கடைசி வசனம் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட தான் இருப்பேன். யாருக்கு புரிஞ்சுன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் முடிஞ்சிச்சா? உலகம் முடிஞ்சிச்சா? உலகம் முடியல. அப்ப முடிவு பரிந்த யார் என் கூட இருக்க போறா? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ராமே நல்ல சத்தமா ஒரு கையை தட்டுங்க ஐயா. நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, உலகத்தின் முடிவு பரிந்தோம் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்ப இவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா 25 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. கொஞ்சம் நீங்க கூட சேர்ந்து வாசிங்க, பரவாயில்ல, நல்ல வசனம் தானே. சொல்லுங்க, பூமியில இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே செய்வார். கர்த்தரே சொன்னார். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலும் எக்காலத்திலே மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழே சத்துருடைய வீழ்ச்சி நிச்சயமாய் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னதை தான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, இதை இயேசு உனக்காய் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு நீண்ட பிரசங்கத்தை நான் பிரசங்க சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்து தொடர்ந்து பேச இருக்கிற வாய்ப்புகளிலே கர்த்தர் அதை தொடர்ந்து பேசுகிறதற்கு கிருபை தருவாராக. இந்த 1ஆம் தேதி காலையில் ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள். as you step into this door of April, ஏப்ரல் மாதத்தினுடைய வாசலில் நிற்கிற நீங்கள், ஆமென், நிச்சயமாய் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையோடு கூட ஒரு வாக்குத்தத்தமும் கூட போய்கொண்டே இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை ஆளுகிற ஒரு பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தில் ஜெயமாய் மாற்றுகிற ஒரு வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? There is a presence and there is also a power. ஆமென். என்ன இருக்குதுங்க? பிரசன்னம் மாத்திரம் இருந்தா போதாது, அதை ஜெயிக்கிற ஒரு வல்லமை எனக்குள்ளே கொடுக்கப்படுகிறது.
வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமுடைய ஒரு வல்லமை எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் இயேசு சிலுவையிலே ஜெயமா எனக்காய் ஜெயித்து கொடுத்தார். அல்லேலூயா. அதனால if you are anxious about something, ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்ப்போடு கூட இந்த காலையில இயேசு ஒருத்தருக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தணும். அதுவும் சிலுவையில் அவர் அங்கலாய்த்தார். எதுக்கு அங்கலாய்ச்சார்? இவ்வளவு எனக்கு 3.5 வருஷத்துல என்னால என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இல்ல, எப்படி இதெல்லாம் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு அவருக்கு உண்டானது. ஆனால் நமக்கு எதை குறித்து அங்கலாய்ப்பு வரக்கூடாது. ஏனென்றால் அவர் அங்கலாய்க்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அங்கலாய்ச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்ற, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இனி நான் என் தலையை நிமித்தி உனக்கு ஜெயத்தை தந்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் நம்புகிறீர்களோ உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணி, ஆண்டவரே இந்த காலையில ஒரு இருக்கிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காலையில இந்த 1ஆம் தேதி நான் நிற்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள் என் சிந்தனையில கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே அந்த சிந்தையோடு கூட தான் இந்த காலையில நான் வந்த. ஆண்டவரே பல காரியங்கள் எப்படி ஆகுமோ என்று சொல்லி வந்தேன். இதை சொல்லப்படும் பொழுது யோசுவா கேட்கிறாரு, கூட இந்த ஜனங்கள்லாம் கேட்டாங்க. வருகிற வாய்ப்பில் கர்த்தர் கிருபை தருவார் என்றால் பேசுகிற யோசுவாவுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். 21ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையில் ஒரு வார்த்தையும் தவறல. பிரச்சனையை தவிடுபொடி ஆக்கிட்டாரு. எரிகோவை ஒண்ணுமே இல்லை, கையகைய சமுட்டியெல்லாம் வச்சு உடைக்கல, துதியினால உடைச்சு போட்டாரு. யோர்தானை கடந்து வந்தோம், எல்லாவற்றையும் ஜெயித்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறவில்லை. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? அப்படி கர்த்தர் உனக்கு இந்த மாதத்தில் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். சொல்லுங்க, இதை எதை செய்யணுமோ அதை நிச்சயமா எனக்காய் செய்வார். என் வாக்குத்தத்தம் கூடவே வருது. அந்த வாக்குத்தத்தத்தை காத்து கொள்ளுகிற ஒரு பிரசனம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை செயல்படுத்துகிற ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்புங்க, அந்த வல்லமை எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை செயல்படும். ஒரு பிரச்சனையில் எது செயல்படுது தெரியுங்களா? என் வல்லமை செயல்படுது. சொல்லுங்க, வல்லமை செயல்படுது. அதை நம்பினீங்கன்னா தான் சார் நீங்க ஜெயமா இருப்பீங்க. சிஸ்டர், அதை நம்பினீங்கன்னா தான் நீங்க ஜெயமா இந்த மாதத்தை கடந்து வருவீர்கள். இல்லை என்றால் பல காரியங்கள் உங்களை ஆழ்த்துகிறதற்கு, பல காரியங்கள் உங்கள் விரோதமாக எழும்பும்போது you got to rise up and say that I have the power to stand against this. எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையிலே இதை நான் மேற்கொள்ளுவேன். அதுதான் கர்த்தர் எனக்கு ஜெயமாய் கொடுத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு மேல போதும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட கர்த்தர் வருகிறீர். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு கூட என் பட்சத்தில் எனக்காய் சுதந்திரமாய் காரியங்களை மாற்றுகிற கர்த்தருடைய மகிமை என்னோடு கூட வருகிறது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதற்கு ஆண்டவர் ஏவுகிற வார்த்தையும் உன்னிலே திட்டவட்டமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், I am personally going with you. நான் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தகப்பனாய், ஒரு நண்பனாய், ஒரு நல்ல தலைவனாய், உன்னை நடத்துகிறவனாய் உன்னோடு கூட போய்கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்னால கோணலானது இருந்தால் அதை பற்றி கவலைப்படாத, அதை நான் செவ்வையாய் மாற்றுவேன், நீ பயப்படாத. பிரச்சனையை குறித்து ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட, ஒரு பயங்கரமான ஒரு இறுக்கத்தோடு கூட, எப்படி இது இந்த மாதத்தில் ஆகும், இனி வருகிற காலத்தில் இதை நான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட நீ கடந்து வந்து கொண்டிருப்பாய் என்றால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை அதோடு கூட வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை செயல்படுத்துவதற்கு தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. அந்த பிரசன்னத்திலே நீ தங்கி தரித்திருக்கும் பொழுது வல்லமையோடு கூட உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொள்வாய். பயப்படாதே, ஆண்டவர் முன்னால போய் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி நீ பாதுகாப்பாய் ஜெயமாய் காரியங்களை செய்து கொண்டே இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆமென்.